ஆலோசகர்களா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு. கர்த்தர் சொல்றது என்னன்னா, என்னுடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நான் நிறைவேற்றுவேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தைகளை நான் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர் என்று ஏசாயா 44:26 நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தேவன் அந்த மூப்பர்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஊழியக்காரர்கள், மூப்பர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்தா கண்டிப்பாக அந்த ஆலோசனைகளை கர்த்தர் தரையிலே விழுந்து போக விட மாட்டார். நீதிமொழிகள் 3:21 பார்க்குறோம். மெய் ஞானம் நல் ஆலோசனைகள் எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்காரு. சாதாரண ஞானம் வேற, மெய் ஞானம் வேற, ஆலோசனை வேற, நல் ஆலோசனைகள் வேற. இது எப்போவுமே என் அன்பு ஆலோசகர்களே, உங்களை விட்டு அது பிரியாது இருக்கிறபடி அதை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக, உங்களுக்கு அதாவது ஒரு ஆசீர்வாதமாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல, சங்கீதம் 55 நம்ம பார்க்குறோம் 14, நீ இன்பமான ஆலோசனைகளை பண்ணி தேவாலயத்துக்குள்ளே போங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வரும்பொழுதும் அங்கே தேவனை சந்திக்கும் போதும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்குன்னா, இன்பமான ஆலோசனைகளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உட்கருத்தான ஆலோசனைகள். நீதிமொழிகள் 27:9 பார்க்குறோம். உட்கருத்தான ஆலோசனைகளையும் அதுவும் நமக்கு ஒரு இன்பத்தையும் களிப்பையும் நமக்கு உண்டாக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த நிறைய பேர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவங்க செய்கிற ஒரு தப்பான பழக்கம் என்னென்னா, நாங்கள் இந்த ஆலோசனை படி நடப்போங்க, ஆனால் சில பேர் இந்த பட் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறவங்க ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. நம்மள்ட்ட கேட்பாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க. ஆனால் கேட்டுட்டு அவங்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம், இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஆனால் அடுத்து இருந்தால், எங்களுக்கு மட்டும் நல்ல குரல் வளர்ந்தால் நாங்கள் நல்லா பாடியிருப்போம், எங்ககிட்ட காசு பணம் மட்டும் இருந்தால் நாங்கள் இன்னும் நிறைய கர்த்தருக்காக செஞ்சுருப்போம். சில பேர் ஐயோ, முதல்ல நான் என்னுடைய விஷயத்தை முடிச்சுட்டு அப்புறம் நான் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறேன் அப்படிம்பாங்க. அதாவது நான் சொல்கிறப்ப, இந்த ஆலோசனை கொடுக்குறப்ப நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்க வர்றப்ப பட்டுங்கிறது 3 எழுத்து, BUT பட். சில பேர் இஃப், IF, சில பேர் ஐ. அதாவது இந்த மாதிரி பட்டுன்னு சொல்கிறவங்க அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இஃப்னு சொல்கிறவங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஐன்னு சொல்கிறவங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மள்ட்ட சொன்னபடி அவங்க நடக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல ஆலோசனையை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இனி கீழ்ப்படியதும் கீழ்ப்படியாதும் மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிடணும். நம்ம நல்ல மனதோட ஜப நிலையோட மற்றவங்க தவிச்சு போய் நிற்கிறப்ப நம்ம ஆலோசனை கொடுக்கணும். நான் கொடுத்த ஆலோசனை படி அவங்க நடக்கலையே, அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமடிவாக வேண்டாம். உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயம் கனப்படுத்துவார். உங்கள் ஆலோசனைகள் சிறப்பான ஒரு இடத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் காட்டும். ஹல்லேலூயா.